தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் காலையும் மாலையும் காவல் நிலையத்துக்கு வந்து கையெழுத்து போடணும்னு உத்தரவிட்ட நீதிமன்றம். காவல் நிலையத்தில் 1 மாத காலமாக கையெழுத்து போடாமல் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி இன்று என்ன நடந்துச்சு, ஏன் திடீரென்று நீதிமன்றத்துக்கு வந்தார், தம்பியா வரல, இந்த வழக்குல இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குது, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்திர கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் போட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் வந்து முன்ஜாமீன் கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய நிபந்தனைகளும் போட்டிருந்தாங்க. அது என்ன நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாட்களுக்குள்ள, நல்லா நோட் பண்ணுங்க, 15 நாட்களுக்குள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் தொகையை செலுத்தி உத்தரவை நீங்க முழுமையா பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை போட்டிருந்தாங்க. அதாவது ஜாமீன் உத்தரவு முழுமையா எனக்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா, அது வரைக்கும் நீங்க வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலையிலையும் மாலையிலையும் ஆஜராகி கையெழுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருக்கும்? செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பி அசோக் குமாருக்கும். சரியா? ஆனா இவங்க ஆஜராகி கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போடல, ஆஜரும் ஆகல. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 பேருமே 1 மாதமா தலைமறைவாயிட்டாங்க. சரியா? தலைமறைவாயிட்டு அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 22ஆம் தேதி அன்று போலீஸ் வந்து எங்களை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு போட்டாங்க. ஆனால் வந்து அந்த மனுவை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி செந்தில் பாலாஜி 1 மாதம் காலமா தலைமறைவா இருந்துகிட்டு இன்னைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்தாங்க. வந்துகிட்டு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்களா ஃபைன் பைசா, அந்த ஃபைன் பைசா வந்து எவ்வளவுனா 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் கெட்டி முடிச்சுக்கிட்டு முழுமையா இன்னைக்கு வந்து ஜாமீன் வந்து உத்தரவு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நீதிபதி வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலையிலையும் மாலையிலையும் ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது காலையில 10:30 மணிக்கும் மாலையில ஒரு 5:30 மணிக்குள்ள அந்த டைம்ல நீங்க வந்து கண்டிப்பா போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஃபைன்லாம் கட்டிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜாமீன் உத்தரவு முழுமையா கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, செந்தில் பாலாஜி இந்த மாதிரி அலையறாரே, அப்படி என்னதான் பண்ணினாரு, இந்த வழக்கோட பின்னணி தான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ டாக்டர் இளையராஜாவுக்கு ஒரு நாள் கால் வருது. அந்த கால் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் திருநாவுக்கரசு என்பவர் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணி, நாங்க உங்களுக்கு வந்து 35 கோடி ரூபாய் தாரோம், நீங்க வந்து என்ன பண்ணணும், ஸ்பீக்கருக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகருக்கு எதிராக நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிறதுக்காக. சரியா? அப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த இளையராஜா நீங்க யாரு, எங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா வந்து கேக்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரியா பேசிக்கிட்டாங்க. சரியா? ஆனா இந்த எம்எல்ஏ இளையராஜா ஒத்துக்கல. இவங்க பேசும்போது 35 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு வந்து இவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கால் வருது. கால் பண்ணி பேசுறாங்க. நீங்க இதுக்கு ஒத்துக்கலல, இனி இந்த விஷயத்த நீங்க வெளியே சொன்னீங்கன்னா உங்களையும் உங்க ஃபேமிலியும் நாங்க சும்மா விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு அந்த திருநாவுக்கரசு என்பவர். உடனே இந்த இளையராஜா என்ன பண்றாரு, அதை ரெக்கார்ட் போட்டுட்டு யோசிக்கிறாரு. அதாவது இன்னும் டீட்டெயில் வேணும் போலீஸ் அதிகாரிகிட்ட சப்மிட் பண்றதுக்காக. அப்போ இருந்து வெயிட் பண்ணி யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நேரா என்ன பண்றாரு, எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எப்படி? ப்ரூஃபோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து
அதிலேயே சொல்லியிருப்பாங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளைண்ட்லேயுமே சொல்லியிருந்தாங்க, நான் அந்த 35 கோடி ரூபாய் நான் வாங்கலை, நான் வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் இதில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணாங்க. அப்படி யாரெல்லாம் கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல திருநாவுக்கரசு அரும்பாக்கம், அவர் சென்னை, அப்புறம் நரேஷ் திருச்சி சரியா, அப்புறம் தியாகராஜன், இவங்க 3 பேத்தையுமே ஃபர்ஸ்ட்டு கைது பண்ணாங்க. அடுத்தடுத்து இந்த வழக்குல வந்து நெறைய பேத்த கைது பண்ணாங்க. செல்வன், அப்புறம் வந்து சீனிவாசன், கார்த்திக், ரமேஷ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ராஜேஷ், இப்படி எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாத்துக்கிட்டயுமே விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு, இதுல வந்து செந்தில் பாலாஜியோட நெருங்கிய நண்பரும் அதுல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரோட நெருங்கியவரும் அதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது சரியா. அப்போ இதுலயுமே அவங்க ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்துல என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரையும் விசாரிச்சா எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கேருந்து ஃபாரின் தப்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரையும் தேடுறாங்க. எங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கட்சி ஆஃபீஸ், அவங்களோட கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவங்களோட லேண்டு எங்கேயாவது வீடுலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தாங்க. ஆனால் 2 பேருமே இல்லை. ஏன், அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துப்பாங்க, பார்த்தப்புறமே அங்கே இல்லை. இவங்க 2 பேருமே தலைமறைவாயிட்டாங்க. எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிக்கே தெரியல. அப்ப என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மன் கொடுத்திருந்தாங்க. சம்மன் எங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியும் மற்றும் அவருடைய தம்பி அசோக் குமாருடைய அப்பா அம்மா வீட்ல போய் சம்மன் கொடுத்திருந்தாங்க. என்னைக்கு சம்மன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி போய் சம்மன் கொடுத்திருந்தாங்க. அந்த சம்மன்ல என்ன குறிப்பிட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமை இவங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாருமே 2 பேருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல இவங்க 2 பேருமே ஆஜராகல. போலீஸ் அதிகாரிகள் தேடி பார்த்தோம், இவங்க வந்து கிடைக்கல, தலைமறைவாயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் ஜூலை 8ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து முன்ஜாமீன் கோரி வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு தாக்கல்ல வந்து 2 தரப்புல இருந்து வாதத்தை வச்சாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து என்ன வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து வாதத்தை வச்சாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி ஒரே காரணத்தினால தான் என்ன இந்த மாதிரி வழக்குல ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 தரப்புலையும் வாதம் வச்சிருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ ப்ரூஃப் காட்டுங்க, நான் பேசினேனா, யார்கிட்ட ஈடுபட்டிருந்தேனா, நான் எங்கே இருந்தேன், இவங்க ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க, அந்த டைமில் நான் எங்கே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து முழுக்க முழுக்க வாதத்தை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரும் அவங்களுடைய தரப்புலேருந்து வாதத்தை வச்சுருந்தாங்க சரியா. நீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா, முன்ஜாமீன் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் முழுமையாக கொடுக்கல. ஆனால் அவங்க ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, 15 நாள் ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 15 நாளுக்குள்ள நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா, நீங்க வந்து முழுமையா இந்த ஜாமீன் வந்து உங்களுக்கு உத்தரவு தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை, மாலை நீங்க வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாமே கண்டுக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் வந்து தலைமறைவா இருந்தாங்க. என்ன ஆனாங்கன்னே தெரியலங்க. எங்க இருந்தாங்கன்னே தெரியல. போலீஸ் அதிகாரி ஆனாலும் தேடிட்டு தான் இருந்தாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல, எந்த ஒரு நியூஸும் வரல. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து இந்த வழக்குல வந்து நிறைய பேர் மாட்டிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். பட் ஆனாலுமே இவங்க சும்மா விட்டாங்களா, இப்போ உங்க ஜாமீன் கிடைச்சிட்டு, பட் நீதிமன்றத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல காலை, மாலை போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி முதல்ல உத்தரவு கொடுக்கும்போது செந்தில் பாலாஜி 1 மாசமா தலைமறைவா இருந்தாரு. இப்போ நீதிமன்றத்துல சொன்னபடி இவங்க காலையிலயும் மாலையிலயும் போய் கையெழுத்து போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேத்துமே விசாரிச்சாதான் என்ன நடந்துச்சு, தமிழக வெற்றி கழகத்துல ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு இவங்க நினைச்சாங்களா, இவங்க தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி, இவங்க பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிய வரும். சரி, இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.